நேரம் இன்றொரு கதை. இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை தாண்டி தான் அடுத்த ஊருக்கே போகணும். அதாவது அது எல்லை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எல்லை மரத்தை எல்லாருமே பார்த்து பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பயங்கரமான ஒரு பெரிய தோற்றத்தில் அந்த மரம் இருக்குமா. அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுமே பயப்படுவாங்க. அந்த ஊருக்கு புதுசாக வர்றவங்களுமே அந்த மரத்தை பார்த்து பயப்படுவாங்க. இந்த மரத்தை தாண்டி தான் அடுத்த ஊருக்கு போனாலும் சரி, இந்த ஊருக்குள்ளே வந்தாலும் சரி, அந்த மரத்தை பார்த்து தான் வரணுமா. ஆனால் அந்த மரத்தை நினச்சி எல்லாரும் பயப்படுவாங்க. பகலில் போனாலும் பயமாக இருக்கும், இரவில் போனாலும் பயமாக இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு தலையை விரித்து ரொம்ப உக்கிரமாக இருக்கும். அதை பார்க்கும் பொழுது அதை நைட்டில் பார்த்தாலும் அதோட நிழல் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய உருவம் தலையெல்லாம் விரித்து போட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அது பகலில் அந்த நிழலில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். அதனாலேயோ என்னமோ அந்த மரத்தை தாண்டி போகும்போது மட்டும் ரொம்ப பயப்படுவாங்க. அதே மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த வழியாக போயிட்டே இருக்கும்போது அந்த மரத்துலேருந்து ஒரு கிளை உடஞ்சி விழுந்துட்டுருக்கு. அந்த ஊருக்கிட்டு யாருக்கு வந்தாலும் சரி, அந்த ஊரை விட்டு யார் போனாலும் சரி, மொத்தமாக தான் வருவாங்களாம். ஏன்னா அந்த மரத்தை பார்த்து பயந்துட்டுறதுனாலேயே தனித்தனியாக யாருமே அந்த ஊருக்குள்ளே வரமாட்டாங்களாம். ஒரு 5 பேரோ இல்லை ஒரு 10 பேரோ அந்த மாதிரி சேர்ந்து தான் வருவாங்களாம். அப்படி பேசிகிட்டே போயிட்டா தான் நம்ம அந்த மரத்தை பார்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையால் எல்லாருமே அப்படி தான் வருவாங்களாம். யாருமே இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு வரவங்களோ போகிறவங்களோ தனியாக ஒரு ஆளுமே வந்தது இல்லையா. ஆனால் ஒரு நாள் அந்த அந்த ஊரில் இருக்க ஒரு வியாபாரி, அந்த ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரி தினமும் கடைக்கு போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு, அதாவது வெளி பக்கத்து ஊரில் இருந்தோ பொருளெல்லாம் வாங்கிட்டு தன்னோட ஊருக்கு எடுத்துகிட்டு அதை சின்ன ஒரு கடை வச்சுருக்காரு. அந்த கடையில் அவர் போட்டு விற்பார். அதனாலேயே என்னமோ டெய்லி அவர் யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்றதுனால அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். பொருள் சீக்கிரமாக தீர்ந்து போனாலும் சரி, இல்லை நமக்கு எதனா பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இவர் தினமும் இந்த ஊருக்கு பக்கத்து ஊருக்கு போயிட்டு தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவர் வச்சுருக்கிறது என்னமோ சின்ன கடை தான் அப்படின்றதுனால அவர்